துப்புரவு பணிக்காக பிற மாவட்டங்களில் இருந்து சென்னை அழைத்து வரப்பட்ட நூற்றுக்கணக்கான பணியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படாததால் தொற்றுநோய் பாதிப்புக்கு ஆளாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது சென்னை செய்தியாளர் சாரதா தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னையை புரட்டி போட்ட மழையின் காரணமாக சென்னை நகரத்துக்குள் இருக்கக்கூடிய குப்பைகளின் அளவும் அதிகமாகி இருக்கிறது. இதனால் இதனை அப்புறப்படுத்துவதற்காக சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்தும் வேறு நகரங்களிலிருந்தும் துப்புரவு பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கின்றனர். சென்னை மாநகராட்சியை தவிர 9 மாநகராட்சிகள் 23 நகராட்சிகளிலிருந்து 2000க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் இந்த பணியை செய்வதற்காக இங்கு வரவழைக்கப்பட்டிருக்கின்றனர். ஆனால் இவர்களுக்கான பாதுகாப்பு உபகரணங்கள் இதுவும் இன்று வரை கொடுக்கப்படவில்லை. கைகளில் அணிய வேண்டிய கை உறைகளோ கால்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கம் பூட்ஸ்களோ இவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. சென்னையில் இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றி சென்னை மக்களை பாதுகாப்பாக இருக்க வைக்க வேண்டும் என்பதற்காக சேவை செய்ய வந்திருக்கக்கூடிய வெளி மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய இவர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் இன்னும் கொடுக்கப்படாமல் இவர்களும் நோய் தொற்று ஏற்படக்கூடிய அபாய நிலையிலேயே இங்கு பணியாற்றி வருகின்றனர். நியூஸ் 7 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் சாரதா.